ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக். இந்த ப்ளம் கேக் வந்து கோதுமை மாவை வச்சு செய்ய போகிறோம். நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா பெரிய பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கப் அளவுக்கு கட் பண்ண பேரிச்சம்பழம், 1/2 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் ட்ரை கிரேப்ஸும் ரெண்டுமே கலந்து எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வேக வைக்கும்போது அந்த பேரிச்சம்பழம், கிரேப்ஸ் இது எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவருமே இதோட நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஓரளவு கொதி வந்தாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து பட்டை, சர்க்கரைலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சல்லடையில் சேர்த்து சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ 1 2 அரைப்படாமல் இருந்ததுன்னா இதிலேயே தங்கிக்கும். இப்போ நல்லா சளிச்சாச்சு. இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பொருளும் சேர்க்க ஒவ்வொரு டைம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 3/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு இந்த கோதுமை மாவு வந்து கிட்டத்தட்ட நமக்கு 1 கிலோ அளவுக்கு கேக்கு கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் சலிச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மள ஆரஞ்சு ஜூஸில் வந்து டேட்ஸு, கிரேப்ஸ் எல்லாம் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பால் வேணாம் அப்படின்னாலும் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. டேட்ஸ் வேக வச்ச பாத்திரம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அது வந்து கெட்டியாக இருந்துச்சு. அதனால் அதுலேயே நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பிடி அளவுக்கு முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த பதம் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் வந்து நெய் தடவி பட்டர் சீட் போட்டுக்கோங்க. பட்டர் சீட் இல்லைன்னா நெய் தடவிட்டு அது மேலே கோதுமை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து அடியில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி கேக் பேனில் போடும்போது பாதி அளவுக்கு மட்டுமே போடுங்க. அப்போ தான் அது பொங்கி வரப்போ கரெக்டான அளவுக்காக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது மேலே வலிஞ்சு கீழே வந்துடும். அதனால் நமக்கு கரெக்டான ஷேப்புக்கு கிடைக்காது. இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் நான் தான் சொன்னேன்னா 2 கப்புக்கு 1 கிலோவுக்கு மேலே வருங்கிறதுனால நான் வந்து 2 கேக்காக வந்து நான் செஞ்சுக்கிறேன். ஒரு இதில் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், ஒரு இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் போட்டுக்கிறேன். நான் வந்து சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் வேணும்னாலும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் எதில் வேக வச்சாலும் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். வெயிட்டு கம்மியாக உள்ள பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கேக்கு சரியாக வேகாது. அதனால் நல்லா வெயிட்டாக உள்ள பாத்திரமாக வச்சுக்கோங்க. சென்டருக்காக ஸ்டாண்டு வச்சு அது ஓரங்கள்லாம் படாத மாதிரி சென்டருக்காக வச்சுக்கோங்க.
கரெக்டாக எனக்கு வந்து 45 நிமிஷம் ஆணுச்சு. கேக் வேகும்போது நீங்கள் சென்டருக்காக குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்தனால கேக் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கேக் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அது மேலே வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து ட்ரை ஆகாமல் நல்லா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஷைனிங்காக கலர் வந்து நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவுலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமே கேக் ஆறணும். நான் முன்னாடியே கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாக கோதுமை மாவில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான இந்த கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பட்டை வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி போடுங்க. அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த கேக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.